Ascoltam புனித கர்த்தர் தேவாதி தேவரே, ascoltam புனித கர்த்தர் இன்மையில் வெகு விரைவாக என்னை ஊக்குவிப்பவரே, ஊக்கம் புனித கர்த்தர் யெகோவா ஈரே, உன்னதமான தேவர், உன்னிடக்கு தேவரே, உன்னிடக்கு இருப்பவர் தேவரே, இம்மானுவேல் அறிய கர்த்தர், இஸ்ரவேலின் மகாராஜாவே. காலையில் மாலையில் அல்லேலூயா, ஆன்மீகம் சுவாசமே அல்லேலூயா. காலையில் மாலையில் அல்லேலூயா, ஆன்மீகம் சுவாசமே அல்லேலூயா. காலையில் மாலையில் எவ்வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். காலையில் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என குலம் பாரினில் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என குலம் பாரினில் துணி கேட்குதே. அல்லேலூயா. கர்த்தரின் வேக அளவுக்கு பிரியமுள்ளவர்களே, இவ்வினிய புதன்கிழமையும் இனிமை கருகின்ற புதன்கிழமையின் சிவராத்திரியில் உதிக்கின்ற புனித வியாழக்கிழமை நவநாள் அருணோதயம் ஆகிய நற்கருணை இயேசு கிறிஸ்துவாக இப்பொழுது எனக்காய் தமது பரிசுத்தமான பரலோக ராஜ்யங்களிலிருந்து ஜீவ கைதமும் நவரசங்களும் ஜீவ கைதங்கள் ஆகிய பரிமள கைதமும் கங்காரக்க கைதமும் நல்லக கைதமும் உம்பின் மலையிலிருந்து வலிக்கின்ற கைதமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட இங்கே பொழுதானது எங்களுக்கு பரிசுத்தமான ஜீவனையை எங்கின் தேவர் யெகோவா எலோஹா எலோஹா யெகோவா எலோஹி யெகோவா எலோஹி, உன்னிடக்கு தேவரே, உனக்கு தேவரே. புரிந்த சகல வல்லமையான தேவர் எங்கெங்கும் வாசம் செய்கிறார். யெகோவா எல்ஷடாய் வாழ்க. புரிந்த யெகோவா நிசியே, இன்றைய ஜெயக்குடி புதன்கிழமை அங்கு நான் கடங்கவிரிவு நான் பதிவிட்டுள்ளேன். எனது டிடிஎஸ் டிசைனர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எங்கள் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவுடனும் எனது பிஇ எங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் நல்ல முறையில் முடிவு பெற்றுள்ளது. அன்றைய சிவராத்திரி தினத்தில், அதாவது புதன்கிழமை எங்கள் சிவராத்திரி தினத்தில், இன்றைய புனித வியாழக்கிழமை எங்கள் நவநாள் உதித்துள்ளது. இன்றைய புனிதமான நேரத்தின் மகத்துவமானது சித்திரை மாதத்தில் வருகின்ற விசேஷமான அமாவாசை. அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், மாதத்திற்கு
மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு பௌர்ணமியும் மாத பௌர்ணமியாக அங்கு அம்மாதத்தில் தோன்றுகின்ற அமாவாசையும் விசேஷ அமாவாசையாக அம்மாதத்திற்காகிய பலன்களை கருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்காக நான் சில அமாவாசையை எடுத்துள்ளேன். புனித அமாவாசை தினங்களை அங்கங்க மாதத்தில் ஸ்ரீ குபேர அமாவாசை அங்கு மார்கழி மாதத்தில் தோன்றியுள்ளது. அவ்விதமே மகாலய அமாவாசையானது பங்குனி மாதத்தில் தோன்றியுள்ளது. கேரியுடன் சொல்ல வேண்டும் என்ற மார்ச் 10 புனித ஞாயிற்றுக்கிழமை. அதேபோல சித்திரை மாதத்தில் வருகின்ற சித்திரை மாதம் என்பது தமிழ் வருடத்தில் முதல் மாதம். சித்திரை மாத பௌர்ணமி அங்கு இப்பொழுதுதான் நான் வீடு எடுத்துள்ளேன். கடந்த 14 நாட்களுக்கு முன்பதாக கேரியுடன் சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் 23 அவ்விதமாக மே 8 சித்திரை அமாவாசை என்ற தினம் கொண்டாடப்படுகிறது. விசேஷமாக மே 8 புதன்கிழமை அங்கு சித்திரை அமாவாசை திதியுடன் தமிழ் மாத பஞ்சாங்கப்படி புதன்கிழமை என்ற லட்சணம் பொருந்திய சௌபாக்கியமுள்ள நன்னாள் சித்திரை அமாவாசையும் உதிக்கின்ற ஆதவனின் கக்கரடி இயேசு மகாராஜா அக்னியின் ஜீவவுக்கும் ஜீவ நீருக்கு நீர்ப்பாய்ச்சலான ரூபகங்களுடன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சித்திரை அமாவாசை பலன் கொடுக்கின்றது. நற்பலனை எனக்கு மே 8 புதன்கிழமை அங்கு எனக்கு மிகவும் நற்பலனை கொடுத்துள்ளது. ஏனென்றால் தமிழ் மாதப்படி எனது ராசி மேஷம் ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இடம் பெற்றுள்ளன. அவை அஸ்வினி, கார்த்திகை, ரோஹிணி. முதல் நட்சத்திரமான அஸ்வினிக்கு பிறகு வருகின்ற விசேஷமான நட்சத்திரம்தான் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரமானது புனித புதன்கிழமை என்ற திருவோண விரதத்துடன் வந்தது. மே 8 புதன்கிழமை அன்றைய சிவராத்திரியில் மலர்கின்ற மே 9 புனித வியாழக்கிழமையின் அருணோதய வேலை இப்பொழுது நான் பார்க்கிறேன் இந்த வீடியோவில். சித்திரை அமாவாசையுடன் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்றுடன் கூடி வருவதால் நினைத்த காரியம் கை கொடுக்கும். வெற்றிகள் வந்த வண்ணம் வந்து வளர இடது செவிகளில் திக்கும் சேரும். மே 7 அங்கு இத்தகைய புனிதம் பெற்ற சர்வாலய மாதத்தின் சர்வ அமாவாசை மே 7 அங்கு துவங்கியுள்ளது. கடவுளின் நல்ல ஆசைகளால் இப்புனித பொழுதங்கு அமாவாசை திதி அங்கு முடிவு பெற உள்ளது. இருந்தாலும் அமாவாசையின் நற்பலன்களும் மேன்மேலும் தொடரும். பெரும் வருகையுடன் தங்களது மிஸ்டர் பவுல் சுதர்ஷன் முகேஷ் எங்கள் சேனல் விஷிங் ஆல் ஹாப்பி பிளஸ்ஃபுல் சித்திரை அமாவாசை on May 8, May 7, May 9. Thank you. Have a nice day.